மீட்ல பவன் கல்யாண் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு முழுசா வந்து திருப்பதி தேவஸ்தானம் தான் பொறுப்பு இருக்கணும், இவர் ஜெகன்மோகன் ரெட்டி எதுக்கு பொறுப்பு இல்லை என்ன சொல்லியிருக்காரு. அதான் சொல்கிறேன்ல, சந்திரபாபு நாயுடு டைரக்ஷனில் அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்ட் தான் பவன் கல்யாண் அப்பப்போ ஒரு மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும், இன்னொரு படத்தில் இன்னொரு கேரக்டர் இருக்கும். இந்த ஷூட்டிங் போகும்போது இந்த டைரக்டர் கொடுக்குற டைலாக் ஸ்கிரிப்ட் பேசுவோம், இங்கே வந்தால் இங்கே வேறு கெட்டப் போட்டு இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். அதே தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பாவம், அவருக்கு எதுவுமே தெரியாது, யார் என்ன எழுதி கொடுத்தா அது பேசுவார். முழுக்க முழுக்க இது அரசியல் தான். முழுக்க சந்திரபாபு நாயுடு செல்ஃபிஷ்னஸ். இந்த 100 நாளில் அவங்க கொடுத்த எந்த ப்ராமிஸு ஜனங்களுக்கு செய்ய முடியல, ஸ்டேட்டை டெவலப் பண்ண முடியல. ஸ்டேட்டில் நிறைய இஷ்யூஸ் நடக்குது. ஃப்ளட்ஸ் வந்து எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, யாருக்குமே எதுவுமே செய்ய முடியாமல் ஸ்டீல் பிளான்ட் ப்ரைவேட் பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ஜனங்கள் பேசக்கூடாது, இது பேப்பரில் வரக்கூடாது, பக்கத்து ஸ்டேட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மட்டும்தான். தப்பு செய்யலைன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்கலாமே. நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். எங்கள் எக்ஸ் சேர்மன் சுப்பாரெட்டி சார் சிபிஐ என்கொயரி கூட பண்ண சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டுட்ருக்கோம்.